ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டாஸ்ல எப்படி சீரிஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது நிறைய பாண்டாஸ் சீரிஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 15 வேஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம இந்த பாண்டாஸ் இது கிரியேட் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணிங்க பாண்டாஸை. ஸோ இது பைத்தனை மாற்றிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ். ஓகேவா? நீங்கள் நம்பை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு கூடயே நம்பையும் சேர்த்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பை இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் எஸ் பிடி, அதுக்கப்புறம் இம்போர்ட் நம்பை எஸ் நம்பை. ஸோ இதை நம்ம ரன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டிலேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டிலேருந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம டேட்டா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். நம்ம 1 2 3 4 5 ஸோ இப்படி கொடுத்துடலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம S1 கொடுக்கலாம், லிஸ்ட்டோட நேமு pd.series. அதோட நம்ம டேட்டா லிஸ்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இது பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டவுனாக இருக்குது. இது ஒரு இதுவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான இதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு நம்பை அரேலேருந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இன்டீஜராக நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக int64ன்னு வருது. சப்போஸ் இதே நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். 1.5 2.3 இது ஃப்ளோட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு இது இருந்தாலே உங்களுக்கு ஃப்ளோட் ஆகிடும். ஸோ இது S2 ஈக்குவல் டு பாண்டாஸ் S2 பிரிண்ட் பண்ணுறோம். ஃப்ளோட் 64ன்னு வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா ஃப்ளோட்டாக இருந்தாலே உங்களுக்கு ஃப்ளோட்டாக வந்துடும். ஸோ இதில் ஒரு டேட்டா எல்லா டேட்டாவுமே இன்டீஜராக இருந்ததுன்னா உங்களுக்கு int 64 வரும். ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் இன்டீஜராக அது ஃப்ளோட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பை அரேலேருந்து பார்க்கலாம் எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு. np.array. ஸோ இதில் நம்ம 1 2 3 4 5 நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறமேல் நம்மளோட S3யோட இது பார்த்தீங்கன்னா நம்ம S3ன்னு கொடுப்போம். S3 ஈக்குவல் டு pandas.series. திருப்பி நம்ம S3 பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம S3 பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அரேலேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அரேலேருந்து கிரியேட் பண்ணாலும் நம்பை அரேலேருந்து கிரியேட் பண்ணாலும் நம்ம டைரெக்டாக இன்டீஜர்ஸாக இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் வருது. டி டைப் பார்த்தீங்கன்னா 64 தான். ஸோ அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது ஏன் நம்ம அரேலேருந்து கிரியேட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் நம்ம டேட்டா செட்டு இன்னொரு இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இல்லைனா நம்ம ஏற்கனவே இருக்க டேட்டா செட் நம்மளோட டாய் டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சைஃபை அந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சைக்கிட்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பை அரேவாக தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பை அரே கிடைக்கும் போது நீங்கள் அதிலேருந்தே நீங்கள் சீரிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த நம்பை அரே யூஸ் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிக்ஷனரியிலேருந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காலம் வேல்யூ கொடுக்கலாம். காலம் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1. நான் இது சிம்பிளாக தான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம S4 நம்ம பிரிண்ட் பண்ணால் நீங்கள் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு கீயாக கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ரோவோட வேல்யூவாக வந்துடும். இந்த இடத்துல இண்டெக்ஸாக வந்துடும்.
நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ வேல்யூ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீஜராக தான் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் கீ வேல்யூ பேர் கொடுத்தாலும் உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். சப்போஸ் இதில் ஒரே ஒரு வேல்யூஸ் வந்து மட்டும் நீங்கள் வந்து டிக்ஷனரியாக கொடுத்துருந்தீங்க, அப்படி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வந்து ஃப்ளோட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா வந்து ஸோ இதே நம்ம வந்து காப்பி பண்ணலாம். ஸோ இதே காப்பி பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் 2.5ன்னு இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ளோட்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல திருப்பி நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு S5 பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ளோட்டாக கிரியேட் ஆகும். இதில் இன்னொரு இது நீங்கள் இது மீதி இது இன்டீஜராக கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டாக எடுத்துக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் இதில். ஸோ நம்ம வந்து இன்டீஜர்லேருந்து லிஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமேல் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சு லிஸ்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமேல் நம்ம நம்பை அரேலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த டிக்ஷனரியிலேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக இருக்குது, ஒரு ஸ்கேலர் வேல்யூவாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு காலம் நேம்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கேலர் வேல்யூனா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து S6 சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி சஜஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டாக வந்து வரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இல்லை ஸ்கேலர் வேல்யூ இந்த மாதிரி லிஸ்ட் வேண்டாம். ஸோ லிஸ்ட்டுக்கு பதில் ஸ்கேலர் வேல்யூனா வந்து சிங்கிள் வேல்யூவாக இருக்கும். இப்போ வந்து 5. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கேலர் வேல்யூ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம. பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூஸ் வந்தது. இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் வந்து 3ஓ 4ஓ எத்தனை இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து பாப்புலேட் ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப 5 5 5 கொடுக்க தேவையில்ல. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 5,5,5ன்னு கொடுத்தீங்கனாலும் இதுவும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான். பட் ஆனால் வந்து இப்போ இது 3 வேல்யூஸ்ன்றதுனால நீங்கள் 3 ஈஸியாக கொடுத்துட்றீங்க. சில வாட்டி வந்து 100 வேல்யூஸ் இருக்குது, 1000 வேல்யூஸ் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு எல்லா வேல்யூவும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இனிஷியலைஸ் ஆகணும். அந்த சீரியஸில் எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வா வரணும், இல்லை வந்து எல்லாமே 1ஆ வரணும். ஸோ டிஃபால்ட்டாக எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா வந்து 0வா வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸாக வந்து இதுவாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு அவுட்புட் காலம் வந்து நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு காலம் வந்து நீங்கள் வந்து ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலார் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டைம் கொடுத்தா போதும். அது எல்லாம் இதுலையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பாப்புலேட் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு கஸ்டம் இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கஸ்டம் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இது பண்ணது தான். ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள் இது காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் காமிச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 6 7. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் கஸ்டம் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து A1, அடுத்தது வந்து B1, அடுத்தது C1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் கஸ்டம் இண்டெக்ஸ். இதே தான் நம்ம வந்து இந்த நம்பை அரேலையும் பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல வந்து டிக்ஷனரிலையும் பார்த்தோம். நம்ம என்ன காலம் நேம் கொடுக்குறோமோ அது வந்து வரும். ஸோ சேம் இதுதான். இதே டிக்ஷனரியை நம்ம வந்து இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டிக்ஷனரி கொடுத்துட்டு நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வந்து தனியாக கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிக்ஷனரி மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ஷனரியோட கீயை வந்து இண்டெக்ஸாக எடுத்துக்கும். வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலமில் வந்து ஓகேவா. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டிக்ஷனரி கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு இண்டெக்ஸை வந்து நீங்கள் வந்து தனியாக கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து உங்களோட இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டேட் ரேஞ்ச் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டேட் ரேஞ்ச் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு இது வந்து நான் வந்து போடுறேன் வீடியோ. ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆப்ஷன்ஸ் இல்லை 20 ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இது பண்ணோம்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதில் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து
ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். டேட் ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும், இந்த டேட்டை கிளப் பண்ணணும், டிஃப்ரெண்ட் இப்போ வெறும் பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் மட்டும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், டேட் ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை டைப் பண்ணுறதுக்கு இது பண்ண லேசினஸ் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வராது. ஸோ இண்டெக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து பிடி டாட் டேட் ரேஞ்ச். ஓகேவா? இந்த டேட் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டுடேஸ் டேட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 2025 செகண்ட் வந்து மந்த்து, இன்னைக்கு வந்து 29 டேட். ஓகேவா? ஸோ டைப் வந்து நீங்கள் டைப்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பீரியட்னு கொடுக்கணும். ஈக்குவல் டு 3. ஸோ பீரியட்ஸ் ஈக்குவல் டு 3னா உங்களுக்கு வந்து 3 டேட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து இது வந்து டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது எப்பயுமே டேட்டா. ஸோ 3 டேட்டுக்கு இந்த டேட்டா போயிட்டு அதில் உள்ள போயிட்டு கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது டிபக் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியாச்சு. இதில் ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்ம வந்து பிடி டாட் டேட் ரேஞ்ச் வந்து இந்த இடத்த இது வந்து இது பண்ணக்கூடாது. இதுக்கு நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம வந்து பீரியட் கொடுக்கணும். டேட் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து பீரியட் கொடுக்கணும். நான் தப்பாக வந்து பேராந்தசிஸ் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரியடுக்கு டேட் ரேஞ்ச் கொடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு ஒரே இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் பேராந்தசிஸ் கொடுத்ததுனால அது வந்து டேட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பெக்ட்ஸ் 2 பேராமீட்டரு. ஸோ பீரியட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து நான் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அது வந்து இதுவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ரேஞ்சுக்கு வந்து நம்ம டேட் கொடுக்கணும், ஸ்டார்டிங் டேட்டு. அதுக்கப்புறமேல் பீரியட் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை டேட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், 3ஓ 5ஓ உங்களுக்கு உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது பண்ணிவிட்டு இதை நான் வந்து நம்ம வந்து ரன் பண்ணால் இப்போ வந்து நமக்கு வந்து 1 2 3ன்னு வந்து 3 டேட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொடுக்கல. ஃப்ரீக்வன்சி வந்து கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா டீன்னு எடுத்துக்கும். இதே நீங்கள் வந்து மந்த்து ஜென்ரேட் பண்ணலாம், இயர் ஜென்ரேட் பண்ணலாம், பிஸ்னஸ் டேட் ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டேட் வந்து டெய்லி டேட் வந்து நம்ம வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பீரியட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ன்னு கொடுக்கணும். இது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கணும். இண்டெக்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு ஸோ இது வந்து டேட்டா என்னவோ அது வந்து பாப்புலேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிளான இது எக்ஸ் ஸ்டார். ஸோ நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸ்ன்னு ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ரேஞ்ச் 3. ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் இந்த டேட்டா என்னவாதுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா வந்து நம்ம வந்து இது ஒன்றும் இல்லை, ரேஞ்ச் 3னா 1 2 3 எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு 0 1 2 எடுத்துகிட்டு நம்ம வந்து அது வந்து ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாண்டா சீரியஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கலாம். பிடி டாட் சீரிஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ணால் இது வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் S8 வந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இது ஏன் சொல்கிறோன்னா வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் இருந்தோ ஒரு இதில் இருந்து மட்டுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ். நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து தனியாக பார்த்துருப்போம், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை வந்து தனியாக பார்ப்போம். ஸோ அதில் இருந்தும் கூட நம்மளால் வந்து டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வந்து இது மட்டும் மாற்றணும், நம்மளோட காலம் டைப் மட்டும் மாற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய காலம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா டைப் இருக்குது 1.5 கமா 2.5 கமா 3.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு இது இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். S9 ஈக்குவல் டு பிடி டாட் சீரிஸ். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நமக்கு வந்து இதோட பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 64ன்னு வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டேட்டா. இது வந்து 3 டேட்டா தான் இருக்கு. பட் ஆனா நீங்க வந்து ஒரு பெரிய டேட்டா இருக்கு. ஒரு 10,000 காலம்ஸ் இருக்கு. ஒரு 20,000 காலம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க வந்து ஒரு ஆ ஒ கஸ்டம் டேட்டா டைப் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணது. ஏன்னா 64 பிட்னா உங்களுக்கு 64 பிட் நெறைய வந்து இது எடுத்துக்கும். இ ஆனா நீங்க வந்து 32 பிட்டே உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து டி டைப்ன்னு இந்த இடத்துல நீங்க வந்து குடுக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன டி டைப் குடுக்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இங்க என்பின்லாம் குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஃப்ளோட் 64ன்னு குடுத்தா போதும். இது ஆனா நீங்க கோட்ஸ்ல குடுக்கணும். ஸோ இதான் ஃப்ளோட் 64 தான் பை டிஃபால்ட்டா இதுவாகுது. நம்ம வந்து 32ன்னு குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நான் இங்க வந்து ரன் பண்ணீங்கன்னா, எரர் வருது. இது வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் என்ன எரர்ன்னு. ஸோ எரர் வர்றதுனால நீங்க வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து அ எடுத்தோனே நம்ம இது பண்ணோம்னா, அது வந்து ப்ராப்பரா சில வாட்டி வரும், சில வாட்டி வராத இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீபக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து அ லேசினஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இது பயப்படக்கூடாது. அது எரர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலயோ இல்ல எதுலயோ நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த எரர் வந்து நமக்கு என்னன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாரி நான் டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்து சஜஷன் இந்த மாரி வரும்போது சில வாட்டி இந்த மாரி ப்ராப்ளம் ஆகும். ஸோ டெலீட் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா வந்து டி டைப்க்கு டேட்டான்னு குடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டி டைப்ன்னு குடுக்கணும். ஸோ அதனால சில வாட்டி சஜஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில வாட்டி சஜஷன்ஸ் வந்து இந்த மாரி நமக்கு வந்து எரரே ஜெனரேட் பண்ணிடும். இந்த மாரி சாட் ஜிபிடி இந்த மாரி இது பண்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஃபால்ட்டா நான் இந்த இடத்த இதையே காப்பி பண்ணிடுறேன். இத ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம வந்து இந்த இத வந்து நம்ம வந்து ஜிட்ல போடுறோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இத நான் ஒரே இதில எடிட் பண்ணா நீங்க அத வந்து தெரியாது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு. இது வந்து 64 வந்து கிரியேட் ஆகுது. ஆனா நம்ப வந்து டிஃபால்ட்டா இத டெலீட் பண்ணிடலாம் இத. ஸோ பட் ஆனா நம்ம டிஃபால்ட்டா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல டி டைப் வந்து மாத்தணும். ஸோ பை டிஃபால்ட் டைப் பார்த்தீங்கன்னா 64 வரும். அதே மாரி இன்ட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 64 தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆனா நீங்க இது என்ன எந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இது பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து எவ்ளோ உள்ள இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா தான் நீங்க இந்த மாரி மாத்தணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து 32 பிட்டுக்கு மேல போகும். ஆ அப்டின்னா நீங்க வந்து இந்த மாரி நீங்க மாத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரங்கேட் ஆயிடும். அதனால வந்து நெறைய ப்ராப்ளம் வரும். உங்களால வந்து அத வந்து டீபக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் டேட்டா வந்து இது வந்து சேஞ்ச் ஆகுது. டேட்டா வந்து எப்பயுமே இந்த டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும், நீங்க வந்து டேட்டா டைப் வந்து மாத்தலாம் இந்த மாரி. இல்லன்னா நீங்க வந்து மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரங்கேட் ஆயிடும். உங்களுக்கு 32 பிட்டுக்கு மேல போகுது. இல்ல வந்து அதே இன்டிஜர் வந்து 32 பிட்டுக்கு மேல போகுது. ஆனா நீங்க வந்து 64ன்னு நீங்க குடுக்கறதுக்கு பதில் 32 குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரங்கேட் ஆயிடும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து, எப்படி வந்து ஒரு கேட்டகரி வந்து நம்ம வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேட்டகரி டேட்டானா என்னன்னு. நம்ம வந்து S11 ஈக்குவல் டூ பிடி டாட் சீரிஸு. நம்ம இந்த சஜஷன்ஸ் வேண்டாம். நம்ம டைரக்டாவே டைப் பண்ணிடலாம். ஸோ கேட்டகரினா நம்ம வந்து இப்போ வந்து ஏ, பி, சி. ஸோ இதை வச்சுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, டி டைப் வந்து கேட்டகரின்னு குடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில நம்ம 1 தான் குடுத்துருக்கோம். இதில என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் மாரி தான் இருக்கும். இதில என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து நெனைக்கலாம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இதில வந்து உங்களுக்கு யூசுவலா நீங்க வெறும் ஸ்ட்ரிங் மாரி குடுத்தீங்க. இப்ப இந்த டி டைப் வந்து குடுக்கல. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி டைப் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். நம்ம வந்து இப்படி தான் குடுத்தோம்னா, நமக்கு இந்த மாரி வருது. ஸோ இது டி டைப் வந்து ஆப்ஜெக்ட்டா வருது பாருங்க. பை டிஃபால்ட்டா இது நம்ம ஸ்ட்ரிங்கா குடுத்தாலும் இது வந்து ஆப்ஜெக்ட்டா எடுத்துக்குது. பட் ஆனா நம்ம இங்க எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாரி வந்து இந்த டேட்டா டைப் வந்து கேட்டகரி டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணா, இந்த மாரி உங்களுக்கு டி டைப் வந்து இந்த மாரி வராது. ஸோ நான் இத வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி ஒரு இதுக்காக நான் போடுறேன். உங்க டிஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்டு டி டைப் குடுக்கலன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ன்னு வரும். பட் ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து டி டைப் குடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்டகரின்னு வரும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ்.
ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரின்னு வருது டி டைப்பு. கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது நம்ம வந்து 3 காலம் நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு இது வந்து ஆட் பண்ணுறீங்க ஏ, அதுக்கப்புறமேல் வந்து திருப்பியும் வந்து சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரின்னு தான் வரும். கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகரி தான் இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து 5 எலமெண்ட் இருந்தாலும் அதில் எத்தனை டைப் ஆஃப் கேட்டகரி, எத்தனை டைப் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து 3 தான் இருக்குது. ஸோ இது சம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அந்த கேட்டகரிஸோட வேல்யூஸும் வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எதுவுமே கொடுக்காத பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆப்ஜெக்ட் டைப்பாக கிரியேட் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்த வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கேட்டகரி, இந்த காலம் வந்து கேட்டகரி காலம், இல்லை உங்களுக்கு சில வாட்டி காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து பாஸ், ஃபெயில் அந்த மாதிரி கேட்டகரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அது வந்து கேட்டகரி காலமாக கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அனாலிசிஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதில் வந்து எத்தனை கேட்டகரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணும். உங்களுக்கு சில ஆப்டிமைசேஷனும் மேபி பண்ணியிருப்பாங்க பாண்டாஸில், இந்த மாதிரி கேட்டகரி வேல்யூஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதனால் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து எல்லா காலம்ஸ்லையும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது நீங்கள் வந்து ஹை லோன்னு கொடுத்தீங்கனாலும் நீங்கள் டி டைப் கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து இந்த காலமை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் கேட்டகரியாக கொடுத்தீங்கன்னா அதில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதில் வந்து என்ன கேட்டகரி டைப்ஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி, என்னென்ன கேட்டகரி எலமெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது வெறும் நீங்கள் கேட்டகரி காலம்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதே மாதிரி சீரீஸில் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை 13 கொடுத்துடலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகுது, ஏன்னா சில வாட்டி நம்ம டாய் டேட்டா செட் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சில வாட்டி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பர்டிகுலர் சீரீஸில் நமக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி வேணும், இல்லை 2 3 வேல்யூஸ் மிஸ் பண்ணணும்னா நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கொடுக்கலாம் வந்து என்பி டாட் என்ஏஎன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இது மிஸ்ஸிங் வேல்யூஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நன்னுன்னு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இது வந்து பைத்தானோட இது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது கேட்டகரி டைப் எடுத்துருங்க. இது வந்து நார்மல் தான், ஆப்ஜெக்டாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ஏஎன் வருது, நன்னுன்னு வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸு. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு இது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 13 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் எப்படி இது பண்ணணும்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேண்டம் நம்பர்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து S14 ஈக்குவல் டு பிடி டாட் சீரீஸ் என்பி டாட் ரேண்டம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 5 வேல்யூஸ் நம்ம வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து இதுவாகும். பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் வருது. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதே நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணுறேன். இதிலேயே நீங்கள் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். ஒரு இதுனா ஒரு இது மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இண்டெக்ஸ் இதில் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதே இதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேமும் கொடுக்கலாம். ஸோ இந்த சீரீஸ்க்கான ஒரு நேமும் நீங்கள் வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம்னு வருது பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமோ இல்லை ஏதோ நேம் வந்து வரல. ஸோ இதில் நீங்கள் நேமும் உங்களால் செட் பண்ண முடியும். உங்களால் வந்து இண்டெக்ஸையும் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இது வந்து 15 போட்டுக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு எத்தனை டைப்ஸ் நம்ம வந்து இது பண்ணுறோன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஸும் வருது, இண்டெக்ஸும் வருது. உங்களால் செட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கு நீங்கள் ஒரு நேமும் செட் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட் பை நேம் இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு சீரியஸ்க்கு ஒரு நேம் என்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ வந்து ஒரு நேம், இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. இல்லை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய வந்து இது இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து அந்த இதில் பண்ணுறோம். அது பண்ணும்போது நம்மளால் வந்து இது பண்ண அதை வச்சு நம்ம வந்து சீரியஸ் கிரியேட் பண்ண முடியுமா
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி வந்து வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நேம் இருக்குது. நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுலேயே நம்ம இன்னொரு நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வில்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜானு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்ஸி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு நேம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சீரியஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்னா, ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா S15 பார்த்தோம். ஸோ S16 வச்சுக்கலாம். ஸோ இப்படி நேம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம நேம்ஸ் டைரெக்டாக கொடுக்க வேணாம். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நேம்ஸ் தான் வரும். 0 1 2ன்னு நேம்ஸ் வரும். பட் ஆனால் நம்மளோட ஐடியா அது இல்லை. நம்மளோட ஐடியா என்னன்னா இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணுறதுனா வந்து ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும். நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணோம் ஃபார் நேம் என்ன நேம்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம வந்து இந்த நேம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நேம் டாட் ஸ்ப்ளிட்டு அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் அந்த இருக்க நேம் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு வருது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் பிக் பண்ணோம். நமக்கு இதில் ஸ்ப்ளிட் ஆகிட்டு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து வருது. ஆனால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 0ன்னு போடணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னா நீங்கள் 0ன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வரும். இல்லை உங்களுக்கு லாஸ்ட் நேம் வேணும்னா நீங்கள் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஒரு காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் தனியாக வந்து காலம் நேம் வந்து வேணும், வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும், இல்லை வெறும் செகண்ட் நேம் மட்டும் வெறும் லாஸ்ட் நேம் மட்டும் வேணும்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் இல்லை லாஸ்ட் நேம் அப்படின்னு காலம் வந்து. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சீரியஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு தனியாக ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபங்க்ஷன் வச்சு கூட நம்மளால வந்து ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது எப்படின்னா இப்போ வந்து இது வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து டேட்டா வந்து கொடுக்கணும் நம்ம. கொடுத்துட்டு டாட்டு அப்ளை. ஓகேவா? அப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 17 வந்து பிரிண்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இந்த சீரியஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவையும் எடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி பண்ணிட்டு பண்ணோம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அதிலேயே நீங்கள் வந்து நிறைய வந்து க்ளீன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து அந்த இது வந்து அப்ளை பண்ணோம்னா இதில் வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்பிளிட்டுன்றதுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்து வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. வந்து ஒரு 10 ஸ்டெப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் அதை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வச்சு நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ணணும்னா ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அப்ளை உங்களோட டேட்டா வந்து நீங்கள் சீரியஸ்க்கு கொடுத்துட்டு அந்த டேட்டா வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு வந்து புது சீரியஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வே. ஏன்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு டேட்டா செட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஏன்னா ஃபங்க்ஷனா நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து இன்புட்டாக நீங்கள் என்னவோ அந்த வந்து இன்புட்டை வந்து நீங்கள் டேட்டா செட்டுக்கு கொடுக்குறீங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி
அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன். இங்கே வந்து சிம்பிளாக எழுதியிருக்கோம் நம்ம. பட் ஆனால் இதோட பவர்ஃபுல்னஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக எழுதுறீங்க, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் 1 2 3 4 5ன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது 1 2 3 4 5க்கு பதில் நம்ம வந்து ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளால் காலம்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. சிடிஇ ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், S16 18 ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் என்னன்னா நம்ம நார்மலாக நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த சீரீஸ் வந்து இதுவாகும். ஸோ இதில் ஃபில் பண்ணணும் வேல்யூஸ். சப்போஸ் இதில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரீஇண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து இது வந்து பண்ணலாம். ஸோ ரீஇண்டெக்ஸ் பண்ணும்போது ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து தனி இதில் போடுறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா பழைய இதுவும் என்னன்னு வேணும், நமக்கு இதுவும் வேணும். ஸோ இதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி எடுத்தது, அந்த டிக்ஷனரி வச்சு நம்ம வந்து இது வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இது, நம்ம ஏற்கனவே இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து திருப்பி ரீஇண்டெக்ஸ் பண்ணலாம். ஸோ ரீஇண்டெக்ஸ் பண்ணும்போது என்னன்னா வந்து நம்ம வந்து கூட வந்து இங்கே வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் எஃப்னு ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறோம். ஸோ எஃப் இது வந்து 19 மாற்றிக்கலாம். ஸோ எஃப்னு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகுனா வந்து ஸோ இந்த மாதிரி என்ஏஎன் வருது. ஸோ இந்த மாதிரி என்ஏஎன் வேண்டாம், எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எனக்கு வந்து சில வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதையும் நான் வந்து இந்த இடத்த கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் என்ஏஎன் வருதுன்னு தெரியும், என்ன வருதுன்னு. ஸோ இந்த இதில் நான் வந்து 20ன்னு மாற்றுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்த வந்து ஃபில் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் வேல்யூஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஏஎன் வருது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0ன்னு வருது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீரீஸ்லேருந்து இன்னொரு சீரீஸ் நீங்கள் ரீஇண்டெக்ஸ் பண்ணும்போது சில வேல்யூஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் வேல்யூ. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி இண்டெக்ஸ்னுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி லெவல் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து இதில் வந்து ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் மட்டும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டியூப்புள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ டியூப்புள் டேட்டாவில் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஏ டாட் கமா 1 ஓகேவா, கமா. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து என்னன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இதில் தனியாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மல்டி லெவல் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு ஃப்ரம் டியூப்பிள்னு. ஸோ அந்த டியூப்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி லெவல் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடி டாட் மல்டி இண்டெக்ஸு அது வந்து எதுலேருந்து எடுக்கிறோம்னா நம்ம வந்து டியூப்பிள்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இதில் நம்ம இந்த இடத்த இப்போ நேம்ஸ் கொடுக்க தேவையில்ல. நம்ம நேம்ஸ் கொடுக்காத ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம வந்து S21 வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இண்டெக்ஸ் நமக்கு வந்து வருது. ஸோ ஏபிசின்றது ஒரு இண்டெக்ஸ், அதுக்குள்ளே வந்து இது ஒரு இண்டெக்ஸ். சப்போஸ் நான் இந்த இடத்த வந்து இந்த இடத்த 1 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஏபிசின்றது அவுட்டர் இண்டெக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி சில வாட்டி காம்ப்ளெக்ஸான இண்டெக்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே இது நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா வந்து அந்த நேம் சொல்லிட்டு லெட்டர்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். கமா நேம் ஈக்குவல் டு லெட்டர். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து 22 மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினீங்கன்னா ஸோ அந்த உங்களுக்கு இண்டெக்ஸ் காலம் இருக்குல்ல அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்துடுச்சு.
ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து பாண்டாஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லு, அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டியூப்பிள்ல இருந்து நம்மளால ஒரு மல்டி லெவல் இண்டெக்ஸ் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியுது. ஸோ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து அழகாக ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஈவன் அந்த மல்டி லெவல் இண்டெக்ஸ்க்கே உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இந்த மாதிரி இதுன்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் இது எப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயியில் பார்த்தீங்கன்னா மெயின் டிவிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் வந்திருக்கும். அவங்க சப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ மெயின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேராக இருப்பாங்க, இல்லைனா வந்து மேனுஃபேக்சரிங்காக இருப்பாங்க, இல்லைனா வந்து இதுவாக இருப்பாங்க. அதே சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஆராக இருப்பாங்க, டெவலப்பர்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஆர்இஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ சில வாட்டி என்னன்னா இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சில வாட்டி நீங்கள் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் எடுத்தீங்கன்னா அது கூட இருக்க எல்லா மல்டி இண்டெக்ஸும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சரு. இது நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கிளீனப் இதில் இல்லை டேட்டா வந்து வியூ பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய இது பார்த்துருக்கோம். அலோன் ஒரு 20 இது வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டாக்குமெண்டேஷன் போய் படிச்சுட்டு ஸோ இதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.